நல்லா சந்தோஷமா சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாலை வேளையில எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல முடியும்? கடந்த 2024ஆம் ஆண்டு முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல் அவர் நம்மை பாதுகாத்து, தன்னுடைய காயப்பட்ட கரத்தினால் அவர் நம்மை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து, ஆபத்துக்கு விபத்துக்கள் சத்துருக்கு நமக்கு விரோதமாக எழும்பி நின்ற போதெல்லாம் தேவன் நம் பட்சமா இருந்து இந்த ஜீவனுள்ள தேசத்துல இந்த புதிய ஆண்டுல இந்த முதல் ஓய்வு நாள்ல இந்த மேல் வீட்டு அறையில நம்மளை அமர பண்ணி இருக்கிறார் என்றால் கர்த்தர் நமக்கு நல்லவராய் அவர் இருந்திருக்கிறார். நம் தேவைகளை சந்திக்க, நம்முடைய ஆசீர்வதிக்க அவர் இன்றும் ஜீவனுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுல நடக்கிற ஒரு முதல் சனிக்கிழமை ஆராதனையிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாய், நாமத்தை தொழுது கொள்ளும்படியாய் கர்த்தரை தேடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த அருமையான திருச்சபையிலே கர்த்தர் உங்களை இணைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு மெய்ப்பெருடைய நிழலில் சத்தியத்தில் சத்தியமாய் வளரும்படியாய், அபிஷேகத்தில் வளரும்படியாய் கர்த்தர் இந்த கீழ்கட்டளை பகுதியில் உங்களுக்கு ஒரு நல்ல சபையையும் நல்ல தேவதாசரையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த அருமையான இந்த க்ளோரி டபர்னக்கிளில் இந்த மகிமையான இந்த கூடாரத்தில் வந்து இந்த முதல் ஆராதனையில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் என் தேவன் பாராட்டின பெரிதான கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை அன்போடு கூட அழைத்து இந்த வாய்ப்பினை தந்த உங்கள் அருமையான சபையின் மெய்ப்பெரும் அன்பு தெய்வதாசரமாக இருக்கிற பாஸ்டர் டேனியல் லிவிங்ஸ்டன் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான சிஸ்டருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். நல்ல சத்தமாக ஆமென் சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலும் வந்து உங்கள் மத்தியில் நிற்பது எனக்கு கிடைத்த கர்த்தர் கொடுத்த பெரும் பாக்கியமாக நான் கருதுகிறேன். கர்த்தருடைய நல்ல ஒரு விடுதலையோடு கூட துதித்து நல்ல மகிமையோடு கூட ஒரு நல்ல ஒரு ஆராதனை நடத்தணும். இந்த மேல்வீச்சு அறையில் கர்த்தருடைய மகிமை இருக்கிறது. அல்லேலூயா. எந்த தேவைகளோடு கூட நீங்கள் இந்த முதல் ஆராதனைக்கு, இந்த சனிக்கிழமை ஆராதனைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் ஜீவனுள்ளவராய் அவர் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தையில ஜீவன் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில விடுதலை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில சுகம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில சமாதானம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில தான் நமக்கு வாசல்கள் திறக்கப்படும், கர்த்தருடைய வார்த்தையில தான் நமக்கு ஆசீர்வாத அனுகூலங்கள் ஏற்படும். அல்லேலூயா. ஆகவே அநேக இந்த தேசத்துல, இந்த உலகத்துல அநேக தெய்வங்கள், அநேக மார்க்கங்கள் இருந்தாலும் கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்ட நாம் ஏன் விசேஷித்தமானவர்கள் என்றால், நாம் ஆராதிக்கிற தெய்வம் இயேசு பேசுகிற தெய்வம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே நான் வார்த்தைக்கு முன்பாய் ஒரு சிறிய சாட்சியை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல பிரயாசப்படுகிறேன். நான் வந்து பாஸ்டர் சொன்னது போல ஊழியத்தில் இருக்கிறேன். எங்கள் அப்பா எங்கள் தகப்பனார் ஆசிரியராக இருந்த பொழுதும் ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு ஊழியக்காரர். தலைமுறை கிறிஸ்துவ தெய்வமாய் கொண்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவன். ஆனால் என்னுடைய மனைவி ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். விக்கிரகங்களை தெய்வம் என்று நினைத்து விக்கிரகங்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து பலி செலுத்தி கொண்டிருந்த ஒரு பக்தியுள்ள குடும்பத்திலிருந்து வந்தவர் தான் என்னுடைய மனைவி. சொல்லப்போனால் எங்களுடைய திருமணத்துக்கு பின்பாய் கூட என் மனைவி இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது நாங்கள் எங்கள் ஏலிம் சபைக்கு, சாம் ஜபதுரை அவருடைய சபைக்கு நாங்கள் சென்று கொண்டிருக்கும்போது, எப்பாவது இது மாதிரி விசேஷமான இந்த கிறிஸ்மஸ் ஈஸ்டர் தினங்களுக்கு என் ஒய்ஃபை கம்பல் பண்ணி கூட்டிட்டு வருவோம். அப்போ அந்த ஆராதிக்கிறத பார்க்குறது, அந்நிய பாஷையில் பேசுகிறது, துதிக்கிறத பார்த்து என் மனைவி கேலி பரியாசம் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. எப்படி உங்கள் ஆட்கள்லாம் இப்படி பைத்தியகாரமாக தனமாக இருக்கிறாங்க, உங்கள் பாஸ்டர் எப்படி எல்லாரையும் மிஸ்மரேசம் பண்ணி வசியம் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு என் மனைவி அவர்களை எல்லாம் கேலி சொல்வது உண்டு. எங்கள் அம்மா வந்து நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சபைக்கு வரணும்னு சொல்லும்போது என் ஒய்ஃபு என்னை தனியாக கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் மிரட்டுற மாதிரியே சொல்லுவாங்க. உங்கள் அம்மா வந்து என்னை சபைக்கு வா, இயேசுவை ஏற்றுக்கலன்னு சொன்னால் நான் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்னை கட்டாயமாக மத மாற்றம் பண்ணுறாங்கன்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு என் மனைவி சொல்வது. இதுதான் என்னுடைய மனைவியுடைய நிலைமை. இப்படிப்பட்ட நிலைமையில் என் மனைவி கற்பமுற்றிருக்கிறாங்க. ப்ரெக்னன்சி டைம் 2009 2009ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி என் மனைவிக்கு டியூ டேட் கொடுக்குறாங்க. அப்போது 6ஆம் தேதி வரை அந்த லேபர் பெயின், பிரசவ வலி வரல. அப்போது நாங்கள் டாக்டர் இடத்துல போயிட்டு இன்னொன்று எங்களுக்கு பிரசவ வலி வரல, டேட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னபோது டாக்டர் சொன்னாங்க 7th month 9th month ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்னபோது, டாக்டர் அதெல்லாம் எடுக்கலையே அப்படின்னு சொன்னபோது டாக்டர் எங்களை பார்த்து திட்டினாங்க. ஒரு எஜுகேட்டட் படித்த பிள்ளைங்க தானே, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஃபோன் பண்ணி ஒரு ஸ்கேன் சென்டரில் போயிட்டு ஸ்கேன் எடுத்துகிட்டு வர சொல்லி எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாங்க. நேராக போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு அந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு டாக்டர் இடத்துல கொடுத்த போது டாக்டர் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சொன்னாங்க, உன் வயிற்றில் வர்ற குழந்தையினுடைய வெயிட் 4 கிலோ இருக்கிறது, தலை இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை,
தண்ணி குடத்துல தண்ணி குறைஞ்சிடுச்சு, ஆகவே நாளைக்கு ஆயத்தமாக வந்துடுங்க, சிசரியன் பண்ணி குழந்தை எடுத்துலாம் அப்படின்னும் போது என் மனைவி கொஞ்சம் பரிதாபமாக அவங்களோட கெஞ்சி கேட்டாங்க, டாக்டர் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஒரு நார்மல் டெலிவரி வேணும், என்னுடைய பேரண்ட்ஸ்லாம் என் கூட இல்லை, என் இன்லாஸ்க்குலாம் ரொம்ப வயசாகிடுச்சு, என்னை பார்த்துக்க ஆள் இல்லை அப்படின்னு சொன்னபொழுது, உன்னை பார்த்தா நான் பரிதாபப்படணும், ஆனால் என்னால் முடியாது, குழந்தை வெயிட் குறைவாக இருந்தால் கூட நான் ட்ரை பண்ணுவேன், பயப்படாதீங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. என் மனைவி வசனத்தோடு வீட்டுக்கு வந்த பொழுது எங்கள் அம்மா கேட்டாங்க, என்னம்மா சொன்னாங்க, நாளைக்கு சிசரியன்னு சொன்னபோது எங்கள் அம்மா சொன்னாங்க, கர்த்தருக்கு எது சித்தமோ அது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அப்பாவும் அதே வார்த்தையை சொன்னார். என் மனைவி எங்கள் பாஸ்டருக்கு சாம்ஜூர் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொன்னபோது அவரும் ஜெபம் பண்ணார், வசனம்லாம் சொன்னார். கடைசியில் அவரும் சொன்னார், கர்த்தருக்கு எது சித்தமோ அது நடக்குமா அப்படின்னு சொன்னபோது என் ஒய்ஃப் ரொம்ப கோவம் வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, உங்கள் இயேசுக்கு என் வயிற்றை கிழிக்கிறது தான் ஆசையா சித்தமா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக என்கிட்ட பேசினாங்க. அப்போது ராத்திரி முழுவதும் என் மனைவி தான் 26 வருடங்களாக எவர்களெல்லாம் தெய்வம் என்று நினைத்து கொண்டிருந்தார்களோ அவர்களை எல்லாவற்றையும் தெய்வங்களையும் தனக்கு உதவி கூப்பிட ஆரம்பித்தாள். தெய்வங்கள் எல்லாவற்றையும் உதவிக்கு கூப்பிட ஆரம்பித்தாள். எனக்கு ஒரு நார்மல் டெலிவரி கொடுக்கறதுக்கு எந்த தெய்வமாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா என்று ஒவ்வொரு தெய்வத்தின் பெயர்களாய் அவள் உச்சரித்து அவள் வேண்டிக் கொண்ட பொழுது அவள் வேண்டிக் கொண்டதற்கு ஒரு தெய்வமும் செவிசாய்க்கவும் இல்லை, பதில் தரவும் இல்லை. அப்போ குறிப்பிட்ட நேரத்தில் என்கிட்ட வந்து என் மனைவி கேட்டாங்க, என் தெய்வத்தை எல்லாம் கூப்பிட்டேன், யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணல, உதவி செய்யலை, உங்கள் தெய்வம் இயேசு தான் மெய்யான தெய்வம்னு சொல்கிறீங்களே, எனக்கு ஒரு நார்மல் டெலிவரியை கொடுக்கணும், உன் தெய்வம் செய்வாங்களா அப்படின்னு சொன்னபோது நான் செய்வாங்க அப்படின்னு சொன்ன பொழுது என்னுடைய தெய்வத்தெல்லாம் காடெல்லாம் எப்படி கூப்பிடணும்னு எனக்கு தெரியும், உங்கள் இயேசு கிட்டத்தில் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட நீ எப்படி பேசுறியோ அப்படி இயேசு கிட்ட பேசுன்னு சொல்லும்போது என் மனைவி கதவையை மூடிக்கொண்டு அரை கதவுக்குள்ளாய் இயேசுவோடு கூட பேச ஆரம்பித்தாள். நீங்கள் தான் மெய்யான தெய்வம் இயேசு என்று சொல்கிறாங்களே, எனக்கு ஒரு நார்மல் டெலிவரி கொடுக்க ஹெல்ப் பண்ணுவீங்களா என்று அவள் சொல்லிக்கொண்டே அப்படியே ராத்திரி தூங்கிட்ட பிறகு காலையில் எழுந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஆனால் ராத்திரி இரவு வேளையில் இயேசுவிடத்தில் என் மனைவி வேண்டிக் கொண்ட அந்த ஜபங்கள் திரும்ப திரும்ப அவளுடைய இருதயத்திலும் உதடுகளிலும் ஒலித்து கொண்டே இருந்தது. காலை எழுந்து அவள் சொல்லுகிறாள், இயேசு நீங்கள் மெய்யான தெய்வம் என்றால் நான் கேட்கிற நார்மல் டெலிவரி எனக்கு தருவீர்களா என்று கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே, நானே மெய்யான தெய்வம் இயேசு, நீ கேட்கிற நார்மல் டெலிவரியை உனக்கு தருவேன் என்று இயேசுவின் சத்தத்தை என் மனைவி தெளிவாய் கேட்டார். நான் எப்படி மைக்கில் பேசுறதை நீங்கள் ஸ்பீக்கரில் கேட்குறீங்களோ அது போல இயேசுவின் சத்தத்தை என் மனைவி தெளிவாய் கேட்டாள். 26 வருடங்களாக தெய்வம் பேசும் என்பதை அறியாத என் மனைவி அவளால் நம்ப முடியவில்லை. என்னோடு கூட பேசினது யாரு? ஒருவேளை டிவியில் ஏதாவது ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்குதா, இந்த பிளெஸ்ஸிங் டிவி, ஆசீர்வாதம் டிவி ஏதாவது போயிட்டு இருக்குதா, கதவு திறந்து பார்க்குறாங்க, டிவி ஆஃப்ல இருக்குது, எங்கள் அம்மாவும் அங்கே கிச்சனில் இருக்கிறாங்க, நான் பேக் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறேன், எங்கள் அப்பா அவர் ரூமில் உட்காந்து அவர் பைபிள் படித்து கொண்டு இருக்கிறார். திரும்ப கதவுக்குள்ளாய் போடி என்னோடு கூட பேசின சத்தம் இது யாரு? இயேசு நீங்களா என்னோடு கூட பேசினீர்கள் என்று கேட்ட பொழுது தெய்வம் திரும்ப பேசினது, ஆமாம் உன்னோடு கூட பேசின தெய்வம் இயேசு, நானே மெய்யான தெய்வம், நீ கேட்கிற நார்மல் டெலிவரியை நான் உனக்கு தருவேன் என்று திட்டமும் தெளிவுமா என் மனைவியோடு கூட இயேசு பேசினார். என் ஒய்ஃபால நம்ப முடியவில்லை. படங்களிலும் கல்களிலும் இருந்த தெய்வங்கள் தான் பார்த்து கொண்டிருந்தவள் முதலாய் சத்தத்தோடு கூட வெளிப்பட்ட, வார்த்தையோடு கூட வெளிப்பட்ட தெய்வம் இயேசு என்பதை அறியாமல் என்னோடு கூட பேசினது இயேசு என்றால் எனக்கு நீங்கள் ஒரு சைன் தரணும், ஒரு அடையாளத்தை தரணும் என்று கேட்டபோது, அதையும் நீயே எனக்கு கொடுமா சொல்லுமான்னு சொன்னபொழுது, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவேன், எனக்கு சிசரியன் பண்ணிடுவாங்க, ஆப்ரேஷன் தியேட்டர் எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிருக்கணும், ஆனால் அதற்கு முன்பாக அந்த டாக்டர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்க வேண்டும், என்னம்மா நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணலாமா என்ற ஒரு வார்த்தையை கேட்க வேண்டும் என்று என் மனைவி இயேசுவிடத்தில் சொல்லிவிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கடந்து போயிட்டோம். என் ஒய்ஃப் இதெல்லாம் என்கிட்ட சொல்லலை. எங்களுக்கு ஒரு ரூம் கொடுக்கப்பட்டாச்சு. என் ஒய்ஃபுக்கு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு உடுத்த வேண்டிய உடைகள் எல்லாம், ட்ரெஸ் எல்லாம் மாற்றியாச்சு. ட்ரெஸ்ஸிங் பண்ண வேண்டிய இடத்துல வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணியாச்சு. அனஸ்தட்டிஸ்ட் வந்து செக் பண்ணிவிட்டு ஆப்ரேஷனுக்கு ஃபிட் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. நர்ஸ் வந்து சொன்னாங்க, டாக்டர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரவுண்ட்ஸில் இருக்காங்க, இப்போ வந்துடுவாங்க என்று அவர்கள் சொல்லி கொண்டு இருக்கும் போதே டாக்டர் எங்கள் ரூமை திறந்து கொண்டு வந்த பொழுது என் மனைவி கட்டிலில் படுத்து கொண்டிருக்கும் பொழுது நான் தலைமாட்டில் உட்காந்துருக்கிறேன். என்னுடைய மூத்த சகோதரி என் அக்கா எதிர்க்க உட்காந்துருக்கும் போது டாக்டர் அரை கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த பொழுது என் ஒய்ஃப் டாக்டருடைய முகத்தை அல்ல அவருடைய வாயே பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, இயேசுவிடத்தில் டாக்டர் என்ன சொல்ல வேண்டும் என்று என் மனைவி கேட்டாலோ அதில் ஒரு வார்த்தை மாறாமல், ஒரு எழுத்து மாறாமல் அந்த டாக்டர் என் மனைவியை பார்த்து கேட்டாங்க, என்னம்மா நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணலாமா? அந்த சொன்ன நொடி பொழிலே கோடி கோடி வெளிச்சங்கள் மத்தியிலே மேகத்தில் தன்னுடைய அழகான முகத்தை இயேசு என் மனைவிக்கு தரிசனமாய் காண்பித்தார். 26 வருடங்கள் தேடி போகாத தெய்வம் இயேசு என் மனைவியை தேடி வந்து அவளோடு கூட பேசி அவருடைய முகத்தை காண்பித்தார்.
எந்த சபையில, எந்த ஆலயத்தில் எந்த பரிசுத்தவானை பரியாசம் பண்ணினாலோ அதே சபையிலே அதே பரிசுத்தவான் கையிலால ஊழியக்காரியாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஜீவனுள்ள தேவன் இயேசு மாத்திரமே என்று இந்த உலகத்துக்கு அறிவிக்கும்படியாய் என் மனைவியை கர்த்தர் சாட்சியாய் வைத்திருக்கிறார். இயேசு பேசுகிற தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இன்றும் இந்த மேல் வீட்டறையில் இந்த முதல் வாரத்தின் சனிக்கிழமை மாலை வேளையில மகிமையான தேவனை ஆராதிக்கும்படியாய் ஒரு வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் இன்றும் பேச அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாஸ்டர் சொல்லிட்டார், யாரோ ஊழியக்காரர் வரார், ஊழியக்காரர் பேசுவார் என்று நினைத்து வந்திருந்தால் ஊழியக்காரர் உங்களோடு கூட பேசுவார். ஆனால் கர்த்தர் என்னோடு கூட பேச வேண்டும் என்று வாஞ்சித்து வந்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் யாரை கொண்டு வேண்டுமானாலும் அவருடைய பிள்ளைகளோடு கூட பேச உண்மையுள்ளவராக இருக்கிறார். கொயவன் வீட்டு களிமண்ணை கொண்டு தீர்க்கதரிசியோடு கூட பேசினவர், பொதி சுமக்கிற கழுதையை கொண்டு பீலையாமோடு கூட பேசினவர், ஒன்றுக்கு உதவாத சேவலை கொண்டு சீஷனோடு கூட பேசினவர். இந்த மாலை வேளையிலும் இந்த அடியனை கொண்டும் இந்த சபையோடு கூட கர்த்தர் பேச உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் 1 மற்றும் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தம் மரணத்திலிருந்து எழும்பினர் லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசரும் அவருடனே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். லாசரும் அவருடனே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஒரு நிமிடம் மட்டும் நம்முடைய எண்ணங்கள், இருதயம், சிந்தனை தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் திருப்பி அப்பாவை நோக்கி இந்த மாலை வேளையிலும் அவர் நாமத்தினால் கூடியிருக்கிற அவருடைய பிள்ளைகள், அவர் ரத்தம் தெளிக்கப்பட்டு இந்த உலகத்தில் வேர் பிரித்து எடுக்கப்பட்டு அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு மனதோடு கூட ஒரே வார்த்தையாய் நாம் கேட்க போகிறோம். அப்பா, நீர் என்னோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி அப்பாவை நோக்கி பிள்ளைகள் கேட்போமா? அப்பா, என்னோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலும் உடைய மெல்லிய சத்தம் எங்கள் இருதயத்தில் நீ துணிக்க பண்ணுவீராக. உலகத்தின் வார்த்தைகள் எங்களை உடைத்து போடுகிறது, மனுஷனுடைய வார்த்தைகள் எங்களை மனமுடைய செய்கிறது. ஆனால் உன்னதத்திலிருந்து உதிக்கிற சர்வ வல்லமையுடைய வார்த்தைகளோ எங்களுக்குள்ளாய் ஒரு உயிர் மீட்பை உண்டு பண்ணும் என்று விசுவாசிக்கிற ஒரு கூட்டத்து பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்தில் மான்கள் நீரோடே வாழ்ந்து சித்து காத்திருப்பது போல உம்முடைய வார்த்தைக்காய் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வல்லமையான வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாய் அபிஷேகப்பட்ட வார்த்தைகளாய் உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே நீர் கட்டவிழ்ப்பீராக. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வார்த்தையின் வல்லமையினால நிரப்புவீராக. என்னை மறைத்து உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே நீர் வெளிப்படும், உம்முடைய வல்லமையான கிரியைகள் வெளிப்படட்டும். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. இந்த 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். இங்க வாசித்த இந்த வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளுகிற விஷயம் என்னவென்றால், இயேசு பெத்தானியாவுக்கு வந்தார். தன்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியா இந்த உலகத்தில் வந்து 33 ஆண்டுகள் இயேசு ஊழியம் செய்த பொழுது, இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் இந்த பெத்தானியாவுக்கு எத்தனை முறை வந்தார் என்று தெரியாது. ஆனால் வாசித்த இந்த பகுதியிலே இயேசுவினுடைய வருகை, இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் இந்த பெத்தானியாவுக்கு வந்த கடைசி வருகையா இருக்கிறது. அதுக்கு பிறகு அவர் எருசலேமுக்கு போறாரு, சிலுவைக்கு நேராய் போறாரு, கல்வாரைக்கு நேராய் போறார். ஆகவே அதற்கு முன்பாய் எத்தனை முறை பெத்தானியாவுக்கு வந்தார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த வேதாகமத்தில் பதிவு செய்யவில்லை என்றாலும், இந்த 12ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் இயேசு பெத்தானியாவுக்கு வந்த பொழுது நடைபெற்ற ஒரு காரியம் என்னவென்றால், அந்த பெத்தானியாவின் அடையாளத்தை இயேசு மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 2024ஆம் ஆண்டு வரை நீங்க எத்தனை முறை இயேசு வந்தாரு, எத்தனை முறை இயேசுனுடைய வருகை இருந்தது தெரியாது. ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டின் முதல் இந்த ஜனவரி மாதத்தின் முதல் வாரத்தில் இந்த முதல் சனிக்கிழமையில கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் மத்தியில வந்திருக்கிற இயேசு உங்கள் வாழ்க்கையின் அடையாளத்தை மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். 11ஆம் அதிகாரத்தில் அது பெத்தானியா ஒரு மரணத்தின் அடையாளம் இருந்தது, ஒரு தோல்வியின் அடையாளத்தை கண்டிருந்தது, ஒரு அழுகையின் கூக்குரல் இடுகிற ஒரு கிராமமா இருந்தது. ஆனால் இயேசு எப்பொழுது பெத்தானியாவுக்கு வந்தாரோ அந்த சூழ்நிலையை இயேசு மாற்றினார். அல்லேலூயா. போன சாப்டர்
மரணத்தின் சாப்டரா இருந்தது, போன சாப்டர் அழுகையின் சாப்டரா இருந்தது, போன சாப்டர் அது கண்ணீரின் சாப்டரா இருந்தது, போன சாப்டர் அது இழப்பின் சாப்டரா இருந்தது. ஆனால் இயேசுவினுடைய கால் எப்பொழுது பெத்தானியாவுக்கு இந்த 12ஆம் அதிகாரத்தில் 12வது சாப்டர்ல அவருடைய கால் வந்ததோ, அந்த பெத்தானியாவின் சூழலை மாற்றின இயேசு இந்த 2025ஆம் ஆண்டு இந்த முதல் ஓய்வு நாளில், இந்த முதல் வாரத்தின் சனிக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் சூழலையும் மாற்ற அவர் இன்றும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு வந்துட்டார்னா நம்முடைய சூழ்நிலைகள் மாறும். இயேசு வந்துட்டார்னா உன் தரித்திரம் மாறும். இயேசு வந்துட்டார்னா உன் வியாதியின் படுக்கை மாறும். இயேசு வந்துட்டார்னா உன்னுடைய அழுகையின் கூக்குரல் மாறும். இயேசு வந்துட்டார்னா உன் வனாந்தரத்தின் பாதை மாறும். இயேசு வந்துட்டார்னா உன்னுடைய பலவீனங்கள் மாறும். யாரெல்லாம் மரணத்தின் படுக்கைகள் இருந்ததோ, எவைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில மரித்து போய் இருந்ததோ, போன சாப்டர்ல 2024ஆம் ஆண்டு எவைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில மரிச்சிருந்ததோ, இந்த புதிய ஆண்டுல இந்த முதல் வாரத்துல இயேசுவின் வருகை அவைகளை உயிர்ப்பிக்க சாட்சியாய் நிறுத்தும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். 11th சாப்டர்ல லாசரு பாடியா இருந்தான். ஆனா இயேசு வந்த பிறகு அவன் 12ஆம் அதிகாரத்துல இயேசுக்கு முன்பாய் ஜீவனுள்ள சாட்சியாய் அவன் நின்றிருக்கிறான். ஒருவேளை போன வருஷம்லாம் எனக்கு பாஸ்டர் நிறைய சோர்வுகள் வந்தது, நிறைய பலவீனங்கள் வந்தது, என் குடும்பத்தில் வியாதிகள் வந்தது, என்னுடைய குடும்பத்தில் பற்றாக்குறை வந்தது, என் குடும்பத்தின் சூழல்கள் சமாதானத்தை தொலைத்திருந்தோம், சந்தோஷத்தை தொலைத்திருந்தோம், ஆஸ்தியை தொலைத்திருந்தோம், சிலவைகள் என் வாழ்க்கையில மரித்திருந்தது, என் ஜெப வாழ்க்கை மரித்திருந்தது, என் ஊழியத்தின் பாதை மரித்திருந்தது என்று ஒருவேளை நீங்க கலங்கின் இருதயத்தோடு கூட இந்த முதல் வாரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார். போன 2022ஆம் ஆண்டு நீ சுமந்த கவலைகள், உன் வாழ்க்கையில சந்தித்த தோல்விகள், உன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மரணங்களை இந்த புதிய ஆண்டில நீ காண போவதில்லை. எவைகள் எல்லாம் மரித்ததாய் காணப்பட்டதோ அந்தவைகளை நான் உயிர்ப்பித்து அவைகளை என் அருகே சாட்சியாய் நான் நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரித்தவைகளை இயேசு உயிரோடு கூட இயேசுவின் வருகை மாற்றினது. அன்று பெத்தானியாவில ஜீவனுள்ள சாட்சியாய் லாசருவை சாட்சியை அமர பண்ணினவர் இன்று உங்கள் குடும்பங்களிலும் கூடாரங்களிலும் அப்படிப்பட்ட உயிர்ப்பித்த சாட்சியை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். ஐயோ, ஆசீர்வாதம் தொலைத்து ஆசீர்வாதம் செத்து போயிடுச்சு, சுகம் ஆரோக்கியம் செத்து போயிடுச்சு, என் குடும்பத்தில் சமாதானம் செத்து போயிடுச்சு, மரித்து விட்டுச்சு, அவ்வளோதான், நான் சமாதானத்தை தொலைத்து சிரித்து சந்தோஷமா இருந்து என் குடும்பம் கடந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் கண்ணீரோடு கூட இருந்தோம். ஒருவேளை அப்படி கலங்கி இருதயத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, இந்த புதிய ஆண்டிலே இயேசுவின் வருகை உன்னுடைய மரித்த காரியங்களை உயிர்ப்பிக்க போகிறது. எவைகள் எல்லாம் நீ இழந்து போனாயோ, எவைகள் எல்லாம் முடிந்தது என்று நினைத்தாயோ, எவைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு அடக்க ஆராதனை செய்யப்பட்டு நாரும் என்று சொல்லப்பட்டதோ அதை கர்த்தர் மீண்டும் திரும்ப உயிர்ப்பிக்கவும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு இயேசுவின் வந்து மரித்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பி தன்னுடைய அருகிலே சாட்சியாய் நிற்க வைத்தான். அதே தேவன் இன்றும் அதே வைராக்கத்தோடு உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய குடும்பத்தில், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், நீ செய்து கொண்டிருக்கிற வியாபாரங்களில், நீ செய்து கொண்டிருக்கிற வேலை ஸ்தலங்களிலும் அதே உயிர் மீட்பை உண்டு பண்ணி சாட்சியாய் உன்னை நிறுத்த வைராக்கத்தோடு கூட இந்த மாலை வீட்டில், இந்த மேல் வீட்டு அறையில் கூடியிருக்கிற உன் மத்தியில் வைராக்கத்தோடு கூட உலாவி கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது சிஸ்டர். அல்லேலூயா. உங்கள் சூழல் மாறப்போகிறது. இதுவரை நீங்கள் சுமந்த கவலைகளை இனி நீங்கள் சுமக்க போவதில்லை. பெத்தானியாவுக்கு இயேசு வந்த பொழுது இந்த சாப்டர்ல, பழைய சாப்டர்ல இருந்தது எவைகளும் புதிய சாப்டர்ல இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அது இயேசுவினுடைய பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அல்லேலூயா. இப்ப இயேசு இந்த பெத்தானியாவுக்கு வந்த பொழுது மரியாள் செய்த ஒரு விசேஷமான ஒரு காரியம் என்னவென்றால், அவள் இயேசுவின் பாதத்தண்டையில விலையேற பெற்ற பரிமள தைலத்தை அவள் கொண்டு வந்தாள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் வாழ்க்கையில எது நான் விலையேற பெற்றது என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேனோ அது எனக்கு விலையேற பெற்றதல்ல, அதை பார்க்கிலும் இயேசுவின் பாதம் எனக்கு விலையேற பெற்றது. எத்தனை பேர் வைராக்கத்தோடு கூட சொல்லுவேன். அல்லேலூயா. எவைகளை நான் ஆஸ்திகள், எதை நான் உயர்வாய் நினைச்சு கொண்டிருக்கிறேன்? என்கிட்ட இருக்கிற காரா, நான் வைத்து கொண்டிருக்கிற வீடா, நான் வைத்து கொண்டிருக்கிற பதவியா, இடத்தில் இருக்கிற பணமா,
எவைகளை நம்ம சிலவைகள் ஆசைகளை நம்ம உயர்வுகளை நம்ம உயர்வு என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மரியாள் செய்த நல்ல காரியம் என்னவென்றால், விலையேற பெற்றதை இயேசுவின் பாதத்தண்டையில் அவள் கொண்டு வந்தாள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எதை விலையேற பெற்றது என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ அவைகள் எல்லாம் இயேசுவின் பாதத்தண்டையில் வர வேண்டும். நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம சில வீடை நம்ம விலையேற பெற்றதா நினைச்சிருப்போம், இல்ல காரை விலையேற பெற்றதா நினைச்சிருக்கிறோம், நம்ம வகித்து கொண்டிருக்கிற பதவி விலையேற பெற்றதா நினைச்சு கொண்டிருப்போம். ஆனால் அவைகள் எல்லாம் இயேசுவின் பாதத்தண்டையில் வரும் பொழுது பெத்தானியாவின் வாசனை மாறினது போல உன்னுடைய வாழ்க்கையும் உன் குடும்பத்தின் வாசனையும் மாற்ற கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாஸ்டர் அவருடைய விஷயம் சொன்னாரு, சர்ச்சோட விஷயம் இப்போ உட்காந்து பேசும்போது சொன்னாரு, சிஸ்டருக்கு ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை, இந்த விதைக்கும்படியாய் அவருடைய ராஜ்யத்திற்கென்று, அவர் தரிசனத்திற்கென்று, ஜெப வீட்டுக்கென்று, இந்த ஆலயத்திற்கென்று, ஊழியத்திற்கென்று விதைக்கும்படியாய் அருமையான சிஸ்டனுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசி அவர்கள் எடுத்த தீர்மானத்தை பார்க்கும்போது கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. அவங்க சொன்ன காரியம் என்னன்னா, அவங்க வைத்து கொண்டிருக்கிற வீடை பார்க்கிலும் இயேசுவின் பாதம் எனக்கு பெரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம் எவைகள் எல்லாம் இன்னும் பொக்கிஷமாய் இன்னும் விலையேற பெற்றதாய் பொத்தி பொத்தி நம்ம பீரோல வைத்து கொண்டிருக்கிறோமோ அவைகள் எல்லாம் இயேசுவின் பாதத்துக்கு வர வேண்டும். ஆமீன். வந்திருக்கு இந்த சபையில் ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொன்னால் சில சர்ச்சில் ஆமீன் வராது. ஆனால் நீங்கள் கர்த்தருடைய முக்கியம், கர்த்தர் எவ்வளவு முக்கியம், கர்த்தருடைய பாதம் எவ்வளவு முக்கியம் என்பதை சத்தியத்தை அறிந்த ஜனங்கள் நீங்க. ஆகவே நீங்க நான் சொல்றதை பார்த்த உடனே இவர் என்ன கேட்குறாரு, அப்போ வீட்டில் இருக்கிற அந்த டைமண்ட் நெக்லஸ் எடுத்துட்டு வந்துடணுமா, ரெட்டப்பட்ட என்னது ரெட்டப்பட்ட செயினா, ரெட்டப்பட்ட செயின் எங்கள் அம்மா போட்டாங்களே அது ரொம்ப விலையேற பெற்றது, வீட்டில் இருக்கிற BMW கார் எனக்கு விலையேற பெற்றது, அதெல்லாம் கொண்டு வந்துடணுமா அப்படின்னு நீங்கள் ஒருவேளை யோசிக்கிறீங்களா? இல்லை இல்லை, நான் சொல்கிற வார்த்தை என்னவென்றால், விலையேற பெற்றதா நம்ம வீடுகளிலே நம்முடைய வாழ்க்கையில் எவைகளை வைத்திருந்தாலும் அவைகளை பார்க்கிலும் இயேசுவின் பாதம் விலையேற பெற்றது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இது போனாலும் பரவாயில்ல, இவைகள் இழந்து போனாலும் பரவாயில்ல, இயேசுவின் பாதத்தை இழக்காமல் இருப்பது தான் என் வாழ்க்கையில விலையேற பெற்றது. நான் பெற்ற பெரிய பொக்கிஷம், நான் சேர்த்து வைத்திருக்கிற பெரிய ஆஸ்தி என்னவென்றால் இயேசுவின் பாதத்தண்டை அமர்ந்திருப்பது தான் எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. விலையேற பெற்ற நறுமண தைலத்தை எடுத்து கொண்டு வந்து அவள் இயேசுவின் பாதத்தண்டையில தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லிடுங்கள். நம்முடைய விலையேற பெற்றதாய் நாம் நினைத்து கொண்டிருக்கிறவைகளை இயேசுவின் பாதத்தண்டையில நம்ம கொண்டு வரும் பொழுது பெத்தானியாவின் வாசனை மாறினது போல நம்முடைய குடும்பத்தின் வாசனை மாறும். ஆமென் சொல்லுங்களேன். எவைகளை அவள் விலையேற பெற்றதாய் கொண்டு வந்தாள். அந்த வாசனை சொல்றாங்க, அந்த தைலத்தை குறித்து சொல்லும் பொழுது அது களங்கம் இல்லாத விலையேற பெற்ற நறுமணமுள்ள தைலம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். முதலாவதாக அது விலையேற பெற்றது, வெரி எக்ஸ்பென்சிவ். ஆண்டவருக்கு நம்ம எதை கொடுக்கிறோமோ அது விலையேற பெற்றதை தான் கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. எதை கொடுக்கும்பொழுது சின்னதா கொடுப்போமா, ஃபர்ஸ்ட் இதை கொடுத்து பார்ப்போம், அது பெருசா இருக்கிறது கொடுத்துட்டா எப்படி? இல்லை இல்லை, ஆண்டவருக்கு எது விலையேற பெற்றதோ அதுதான் ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்க வேண்டும். நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. முதலாவதாக அவள் விலையேற பெற்றதை கொடுத்தாள். விலையேற, நம்முடைய ஆராதனை விலையேற பெற்றதா இருக்க வேண்டும். உன்னுடைய ஜெபங்கள் விலையேற பெற்றதா இருக்க வேண்டும். தேவனோடு கூட சஞ்சரிக்கிற நேரங்கள் அது விலையேற பெற்றதா இருக்கும். லாஸ் ஆஃப் பே போட்டால் எனக்கு 5000 ரூபாய் போயிடும் பாஸ்டர், எனக்கு ஒரு நாள் சம்பளம் 5000 ரூபாய் பெரிய விஷயம் தான், 5000 6000 பெரிய விஷயம் தான். ஆனால் என் பாஸ்டர் எனக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்கை வச்சிருக்கிறாரு, நான் லாஸ் ஆஃப் பே போட்டுட்டாவது என் சபையில் வந்து என் ஊழியத்தை நான் செய்வேன். நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. விலையேற பெற்றதை விட விலையேற பெற்றது எது என்றால் அது இயேசுவினுடைய பாதத்தண்டை. இயேசுவின் சமூகம் தான் விலையேற பெற்றது. முதலாவது அது விலையேற பெற்றது, ரெண்டாவது அது கலங்கம் இல்லாதது, ரொம்ப பியூரான ஒரு விஷயம். ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கிற எவைகளா இருந்தாலும் ஆண்டவர் அதில் என்ன எதிர்பார்க்கிறார், எதில் மன மகிழ்ச்சியா இருக்கிறார் என்றால்
அதில் ஒரு பியூரிட்டி வேணும், ஒரு தூய்மை வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் ஒரு தூய்மையான ஜெபமாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஜெபம் என்ன தூய்மையான ஜெபம்? ஆண்டவர் மீது அவிசுவாசம் இல்லாமல் விசுவாசத்தோடு கூட நீ ஜெபிக்கிற ஜெபம் தான் அது தூய்மையான ஜெபம். ஆண்டவர் கொடுப்பார் என்றால் அவர் கொடுத்தே தீருவார். ஆண்டவர் என்னை உயர்த்துவார் என்றால் உயர்த்துவார் என்கிற விசுவாசத்தோடு கூட நீ ஜெபிக்கிற ஜெபங்கள் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற தூய்மையான ஜெபம். உன்னுடைய வேத வாசிப்பு, உன்னுடைய ஊழியம், உன்னுடைய செய்கை, உன்னுடைய கிரியை, உன்னுடைய நடத்தை, உன்னுடைய பேச்சு எல்லாவற்றிலும் இயேசு அவர் தூய்மையான ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஊழியத்தில் ஆண்டவர் உன்னை நினைச்சிருக்கிறார். ஆண்டவர் உனக்கு ஒரு ஜெப வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் கலங்கம் இல்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் அறக்குறை விசுவாசத்தோடு கூட, கொஞ்சம் அறக்குறை ஜபத்தோடு கூட இல்லை, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அது கலங்கம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மூன்றாவதாக அது வாசனை உள்ளதாய் இருக்க வேண்டும். என் தேவன் நுகர்கிற ஒரு பரிமள தைலத்தின் வாசனை நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். நம்முடைய பேச்சில வாசனை காணப்பட வேண்டும். நல்ல மவுத் ஃப்ரெஷ்னர் போட்டுட்டு பேசணுமா பாஸ்டர்? இல்லை, நம்முடைய பேசுகிற வார்த்தைகள் தேவனை மனமகிழ செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அருவருப்பான கெட்ட வார்த்தைகள், தூயமான பிரியமில்லாத, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் பேசுவதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அது வாசனை உள்ளதா இருக்க வேண்டும். நம்முடைய செய்கைகள் அது ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாசனைகளை ஏற்படுத்துகிற செய்கைகளாக இருக்க வேண்டும். நீ சிந்திக்கிற சிந்தனை கூட அது வாசனை உள்ள சிந்தனைகளாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மரியாள் கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் உடைத்து ஊற்றின அந்த தைலம் அது விலையேற பெற்றது, அது கலங்கம் இல்லாதது, அது வாசனையாயிருந்தது. அவள் உடைத்த பொழுது அந்த பெத்தானியாவின் வாசனை மாறினது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. போன சாப்டர்ல அது மரணத்தின் வாசனை கண்ட கிராமம். இந்த சாப்டர்ல அது நறுமண தைலம் உண்டாகுகிற வாசனை உண்டாகுகிற கிராமமாய் அது மாறினது. அழுகையின் கூக்குரல் இருந்த வாசனை அது சந்தோஷத்தின் வாசனையாய் மாறினது. இன்றும் இயேசுவினுடைய பாதத்துக்கு உங்களுடைய விலையேற பெற்ற ஜபங்கள், விலையேற பெற்ற தேவனுடைய நடக்கிற நேரங்களை நீங்க கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தண்டில் வைக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தின் வாசனைகளையும் கர்த்தர் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராய் அவர் இருக்கிறார். ஒருவேளை 2024 மரணத்தின் வாசனைகளை கண்டிருக்கலாம், இழப்பின் வாசனையை கண்டிருக்கலாம், தோல்வியின் வாசனையை கண்டிருக்கலாம், பற்றாக்குறையின் வாசனையை நீ கண்டிருக்கலாம், தரித்திரத்தின் வாசனையை நீ கண்டிருக்கலாம், சமாதான குறைவின் வாசனை கண்டிருக்கலாம், சண்டை சச்சரவுகள் சந்தைகளின் வாசனைகளை கண்டிருக்கலாம். ஆனால் இயேசுவின் பாதத்தண்டையில் விலையேற பெற்றதை நீ கொண்டு வந்து வைக்கும் பொழுது கர்த்தர் இந்த 2025ஆம் ஆண்டு உன் வாழ்க்கையில புதிய வாசனையை கொண்டு வர அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். மரணத்தின் வாசனை அது ஜீவனின் வாசனையாய் மாற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கடனின் வாசனைகளை கர்த்தர் ஐஸ்வர்யத்தின் வாசனையாய் மாற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வியாதியின் வாசனைகளை கர்த்தர் அவர் சுகத்தின் வாசனையாய் மாற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன் தரித்திரங்கள் மாற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இயேசுவின் பாதத்தண்டையில விலையேற பெற்ற நறுமல தைலமாய் மரியாள் ஊற்றின பொழுது அவளுடைய வாழ்க்கையில வாசனை மாறினது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த பெத்தானியாவின் அடையாளத்தையே இயேசு மாற்றினார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் இயேசுவின் வருகை, இயேசுவினுடைய வருகை வந்துடுச்சு. இந்த புதிய ஆண்டுல இயேசுவின் பாதத்தண்டையில நம்ம என்ன கொண்டு போய் வைக்கிறோம், என்ன கொண்டு போய் இயேசுவின் பாதத்தையில வைக்கிறோம்? மரியாள் தைலத்தை ஊற்றி அவள் தலைமயிரினால் அதை அவள் துடைத்தாள். கைகளை வேற்று வரும் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சகோதரிகளுக்கெல்லாம் முடி ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ் இல்லை? ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப அதை அப்படியே கேர் பண்ணிப்பீங்க, அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அப்படின்னா என்னன்னா, பார்த்த உடனே ஒருத்தருடைய முகம், அடுத்தது அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு, கேர்லிங்காக இருக்குது, அயன் பண்ணியிருக்கிறாங்க, இன்னொன்று அது வேறு நிறைய பண்ணுறாங்கல்ல. ஒரு பார்லர் போனால் ஆண்களுக்கு என்ன பாஸ்டர், ஜென்ஸுக்கு ஒரு 2 அந்த கார்டில் ஒரு 2 ஐட்டம் தான், இங்கே ஒரு 40 ஐட்டம் இருக்குது. இவங்க நம்ம போனோம்னா ஒரு 100 ரூபாய் கொடுத்தா முடி வச்சுடுவான், ஒரு 500 ரூபாயில் முடிஞ்சிடும். இவங்க போனாங்கன்னா 20,000 ரூபாய் ஆயிடுது, 10,000 ரூபாய் ஆயிடுது. முடி விலையேற பெற்றது இல்லை? அப்படியா? என்ன தெரியுமா, எனக்கு எது
அழகை தருகிறது. எனக்கு எது ப்ரைடுன்னு நினைத்து கொண்டிருக்கிறோமோ அவைகளும் இயேசுவின் பாதத்தண்டையில வர வேண்டும் என்று தேவன் வருவார். அதை தான் மரியாள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு பெண், நான் ஒரு சகோதரி, ஒரு பெண்ணா இருக்கிறேன், என் முடி எவ்வளவு எனக்கு முக்கியம். ஆனால் இயேசுவின் பாதத்தை துடைப்பதற்கு என்னிடத்தில் எவைகள் காணப்படுகிறதோ அந்த பெருமைகளை நான் கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தண்டையில நான் வைப்பேன். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. எவைகளை இன்னைக்கு நம்ம உலகத்துல பெருமை என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ அவைகள் இயேசுவின் பாதத்தண்டையில வர வேண்டும். ஏனென்றால் வேதம் திட்டமும் தெளிவுமா எச்சரித்து சொல்லுகிறது, தேவன் அவர் பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எதை பெருமையாய் நினைக்கிறோமோ அது இன்று இயேசுவின் பாதத்தண்டையில வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் என்ன படிச்சிருக்கிறேன் தெரியுமா? நான் எங்க வேலை செய்யறேன் தெரியுமா? என் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? என் குடும்பத்தின் நிலைமை என்ன தெரியுமா? நான் என்ன ஊர் தெரியுமா? நான் என்ன ஜாதி தெரியுமா? என்று சில உலகத்தின் தேவையில்லாத சில காரியங்களை நம் பெருமை என்று நம்ம சுமந்து கொண்டிருக்கிறோம். பிதாவின் வலது பாரசத்தில் வார்த்தையா இருந்தவர் தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்து அவர் மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்த பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு கடைசி பரியந்தமும், அதாவது சிலுவையின் கடைசி பரியந்தமும் இயேசு தன்னை தானே தாழ்த்தினார். அல்லேலூயா. இயேசு தன்னைத்தானே பெருமை பாராட்டி கொள்ள இயேசுவுக்கு 1000 இல்ல கோடி காரணங்கள் இருந்தது. என் பிதா யாரு தெரியுமா? நான் இருந்த இடம் என்ன தெரியுமா? எனக்குள்ளாக இருக்கிற வல்லமை என்ன தெரியுமா? என் வார்த்தையின் வல்லமை என்ன தெரியுமா? நான் செய்த அற்புதங்கள் என்ன தெரியுமா என்று இயேசு தன்னைத்தானே பெருமை பாராட்டி கொள்ள அவருக்கு 1000 காரணங்கள் இருந்த பொழுதும் இயேசு தன்னைத்தானே அவர் கடைசி பரியந்தமும் தாழ்த்தினார் என்றால் நம்மை நாமே பெருமை பாராட்டி கொள்ள ஒன்றுமே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எவைகளை நம்ம பெருமை என்று நினைத்து கொண்டிருந்தோமோ அவைகளை பெருமை என்று நினைத்து கொண்டிருந்தவங்களாம் 2-3 வருஷத்துக்கு முன்பாய் கொரோனா வந்தபோது, கொள்ள நோய் வந்த பொழுது மரணித்து மண்ணோடு கூடாய் மண்ணாய் மறைந்து போனாங்க. அவங்க எவைகள் பெருமை என்று நினைத்து கொண்டிருந்தாங்களோ அவைகள் அவர்களை காப்பாற்றவில்லை. ஜேசிபி பொக்லைன் வந்து அவர்களை வாரி பள்ளத்தில் புதைத்த காட்சிகளை நம்ம கண்டோம், நம்ம தானே. ஆனால் அவைகள் மத்தியிலும் கர்த்தர் நம்மை ஜீவனோடு கூட வைச்சிருக்கிறார் அல்லவா? அல்லேலூயா. நம்ம பெருமை பாராட்டி கொள்ள ஒன்றுமே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சிலருக்கு பெருமை உலக பிரகாரமான பெருமை, சிலருக்கு ஆவிக்குரிய பெருமையா இருக்குது. நான் ஜெபித்தா எப்படி இருக்கும் தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்ட எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? நான் பாடுனா எப்படி இருக்கு தெரியுமா? நான் பாஸ்டருக்கு எவ்வளோ க்ளோஸ் தெரியுமா? நான் ஆலயத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்கிறேன் தெரியுமா? எனக்கு ஃபாதர் பெர்க்மன்ஸ் நான் ஃபோன் அடித்தா எடுப்பார், மோகன் சிலாசரன் மெசேஜ் கொடுத்தா ரிப்ளை பண்ணுவார். இதெல்லாம் பெருமை நினச்சி கொண்டு சிலர் இருக்கிறோம். பாஸ்டர் சொன்னது போல் உங்கள் பிரசனத்தில் அந்த பாட்டு இருக்குல்ல, அது இன்னைக்கு யூடியூப்பில் வந்து 11 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. கர்நாடகாவில் பாஸ்டர் போயிருந்தாங்க, மைசூர் தாண்டி ஒரு லேடி பாஸ்டர். அவங்க எப்படியோ அந்த என் ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சி என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க, பாஸ்டர் அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர், இல்லை அதை நாங்கள் கன்னடாவில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாமா அப்படின்னு என்னை கேட்டாங்க. ஐயோ ரொம்ப சந்தோஷம், தாராளமாக பண்ணிங்க. இல்லை அது உங்கள் பாட்டு இல்லை, அது உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும். மேலேருந்து அவர் கொடுத்தாதான் இங்கே பாட்டு, மேலேருந்து அவர் பிரசங்கம் கொடுத்தாதான் இங்கே பிரசங்கம். ஏன் பாட்டு ஏன் பிரசங்கம் என்னுடையது என்று சொல்லி பெருமை பாராட்டி கொள்ள ஒன்றுமே இல்லை. அருமையான சகோதரர்களுக்கு இசை வாசிக்கிற தாளந்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அநேகருக்கு நிறைய டெக்னீஷியன், இந்த கேமராவில் இருக்கிறவங்களுக்கு டெக்னாலஜி சிஸ்டமில் உட்காந்துருக்காங்க. ஒரு தாளந்தை கர்த்தர் கொடு. எதுக்காக என்றால் தன்னைத்தானே பெருமை பாராட்டி கொள்ள அல்ல, எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தின் மூலமாய் தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று நான் பிரயோஜனப்பட வேண்டும். அல்லேலூயா. அது உலக பிரகாரமான பெருமையாக இருந்தாலும் சரி, அது ஆவிக்குரிய பெருமையாக இருந்தாலும் சரி, இந்த ராத்திரி வேளையில் அது இயேசுவின் பாதத்தண்டையில் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இருக்கிறார். இயேசு தன்னைத்தானே தாழ்த்தியது போல உன் வாழ்க்கையில் காணப்படுகிற பெருமைகள் உடைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. சிலருக்கு வைராக்கியம், கசப்பு, அப்படியே வைராக்கியத்தோடு கூட இருப்பாங்க, சுயத்தோடு கூட இருப்பாங்க. செத்தாலும் அந்த சிஸ்டர் முகத்தில் நான் முழிக்க மாட்டேன், அந்த என்ன காரணம் இருந்தாலும் அந்த பிரதர் வீட்டில் நான் கால் மிதிக்க மாட்டேன். நித்தியத்திலிருந்து நித்தியத்துக்குள்ளாய் வாழும்படியாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ரொம்ப குறைந்த ஆண்டு 70 வருஷமோ 80 வருஷமோ 90 வருஷமோ, சின்ன ஆண்டு. அதில் தேவையில்லாத வைராக்கியங்கள், தேவையில்லாத கசப்புகளை சுமந்து வாழ்வதற்காக நீ அழைக்கப்படவில்லை. உன் பெருமைகள் இன்று இயேசுவின் பாதத்தண்டையில் அது பலியிடப்பட வேண்டும். உன் சுயம் சுட்டரிக்கப்பட வேண்டும். அவளுடைய பாதத்தண்டையில் அவள் முடியினால மரியாள் இயேசுவின் பாதத்தை துடைத்தாள். எவைகளை நான் பெருமை என்று நினைத்து கொண்டிருந்தனோ அது எனக்கு பெருமை அல்ல.
அது இயேசுவின் பாதத்துக்கு கீழாய் முன்பாய் வரும் பொழுது அது ஒன்றுமில்லை என்கிற உணர்வுக்குள்ளாய் நாம் கடந்து வர வேண்டும். ஒருவேளை 2024 சிலவைகளை பெருமை என்று நம்ம சுமந்து கொண்டிருக்கலாம். சிலவைகளை நம்ம அதுதான் எனக்கு ப்ரைட், அதுதான் எனக்கு கௌரவம், அதுதான் எனக்கு அடையாளம் என்று நம்ம சுமந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த 2025 ஆண்டில் இயேசு பெத்தானிக்கு வந்தது போல இந்த புதிய ஆண்டுக்குள்ளாய் வந்திருக்கிற இயேசுவின் பாதத்தண்டையில் என் பெருமையான காரியங்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்குள்ளாய் நான் பெருமை பாராட்டி கொள்ள ஒன்றுமில்லை. இயேசு தன்னைத்தானே தாழ்த்தினது போல நான் என்னை தாழ்த்தி கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அவள் தலைமயிரினால் இயேசுவின் பாதத்தை கழுவினாள். அதே வசனத்துல 9ஆம் வசனம். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். அல்லேலூயா. இயேசுவினுடைய அற்புதம் நம்மை சாட்சியாய் நிற்க வைக்கும். கர்த்தர் நம்மை சாட்சியாய் நிற்க வைத்தால் திரளான ஜனங்களை இயேசுவின் பக்கம் கொண்டு வரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு நம்முடைய வாழ்க்கையில ஏன் அற்புதம் செய்கிறார் என்றால், நீ அற்புதத்தை பெற்றுக்கொண்டு நீ உன் குடும்பமும் சந்தோஷமும் சமாதானமாய் தலைமுறை வாழ்ந்து செல்வதற்காக அல்ல. என் சாட்சியின் மூலமாய் அறியாத இயேசுவை அறியாத ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே கிறிஸ்மஸ் தான். போன கிறிஸ்மஸ் 2003 கிறிஸ்மஸ் டைமில் நிறைய சிஸ்டர்ஸ் இருக்கிறதுனால நான் இது சாட்சியை ரொம்ப சந்தோஷமாக சொல்லுகிறேன். என்னென்னா, இந்த லேடிஸ்க்கெலாம் அநேக பாதிக்கப்படுறாங்க. நிறைய இப்போது ரீசெண்டாக ஒரு டிசீஸ் வருது. என்னென்னா பிரஸ்ட் கேன்சர். நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதனால் அதனுடைய டேட்டாலாம் பார்த்திங்கன்னா அது ஆண்டாண்டுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் பாதிக்கப்படுகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அது இப்படி வரும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் இப்படி இருக்கணும், அதனுடைய சிம்டம்ஸ் இது என்று யூடியூப்பில் அநேக எக்ஸ்பர்ட்ஸ் பேசுகிறது, டாக்டர்ஸ் பேசுகிற நம்ம யூடியூப்ஸில் நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். அறிகுறிகள், இதெல்லாம் அறிகுறிகள். அப்படிப்பட்ட அறிகுறி தான் என் மனைவிக்கு லாஸ்ட் 2023 கிறிஸ்மஸ் டைமில், டிசம்பர் டைமில் என் மனைவிக்கு இருந்ததப்போ என் ஒய்ஃப் என்கிட்ட வந்து சொன்னாங்கப்பா எனக்கு அது மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சரி மயிலாப்பூரில் இருக்கிற ஒரு டாக்டர் இடத்துல ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நாங்கள் போனோம். ஒரு லேடி சீனியர் சர்ஜன் அங்கே இருந்தாங்க. அவங்க எங்கள் ஒய்ஃபை எக்ஸாம் பண்ணிவிட்டு அவங்க சொன்ன வார்த்தை, உங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் பண்ணதை வரை, உங்களை பரிசோதித்த வரை நான் பார்க்குறோம், உங்களுக்கு ஹைலி பாசிபிள் ஃபார் பிரஸ்ட் கேன்சர். உங்களுக்கு மார்பக புற்றுநோய் இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஒரே ஒரு ஸ்கேன் எடுத்து அதை கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த ஸ்கேன் இப்போ நம்மக்கிட்ட இல்லை, நான் ஒரு ஸ்கேன் சென்டருக்கு அனுப்புகிறேன், நீங்கள் போய் எடுத்துட்டு வாங்கன்ட்டு ஸ்கேன் சென்டருக்கு ஸ்கேன் எழுதி கொடுத்தாங்க. என் மனைவிக்குள்ளாய் கர்த்தருடைய வார்த்தை அவளை பலப்படுத்தியிருந்தது. ஆனால் ஊழியக்காரனாய் நான் சொல்கிறேன், ரொம்ப நான் உடைக்கப்பட்டு போயிட்டேன். ஏன் எனக்கு இப்படி ஒரு நிலைமை? என் ஒய்ஃப் எப்படி இதை ஓவர் கம் பண்ண போகிறாங்க? என் சின்ன பிள்ளைங்க இருக்குது ஊழிய பாதையில். ஸ்கூல்லேருந்து வந்த என் 8 வயசு மக என்னோடு கூட இருக்கிறா. என் முகத்தை பார்த்துட்டு என் ஒய்ஃப், என் குழந்தை கேட்குறா, மக கேட்குறா, என்ன டேடி ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்கன்னா, அவளுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. யாரிடத்துல என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நான் ஷேர் பண்ண முடியல. என் பாஸ்டர்ஸ், தெரிஞ்ச ஊழியக்கார நண்பர்கள் கூட அதை நான் சொல்ல முடியல. மயிலாப்பூர்லேருந்து என் காரை எடுத்துட்டு நுங்கம்பாக்கத்தில் இருக்க அந்த ஸ்கேன் சென்டருக்கு நாங்கள் போனோம். என் டிரைவ் ஒரு 20 நிமிஷம் டிரைவ். அங்கே போனோடனே ஃபஸ்ட் ஃப்ளோரில் அந்த ஸ்கேன் சென்டரில் ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால என் ஒய்ஃப் சொன்னாங்க, பாப்பாவை நீங்கள் இங்கே வச்சுட்டு வேண்டாம், ரஷ்ஷாக இருக்குது, நீங்கள் போய் காரில் வெயிட் பண்ணுங்கள், நான் டெஸ்ட் முடிச்சுட்டு ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்து கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்போ என் ஒய்ஃப் ஸ்கேன் எடுத்துகிட்டு அங்கே ஒரு லேடி சீனியர் டாக்டர் இருந்தாங்க அந்த ஸ்கேன் சென்டரில். அவங்க இடத்துல போய் அந்த ஸ்கேன் காமிச்ச பொழுது அவங்க சொன்னாங்க, உங்களை இந்த ஸ்கேன் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறோம், உங்களுக்கு ஒன்றும் இல்லை என்று அவர்கள் சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு கேள்வி, அந்த மயிலாப்பூரில் அந்த பெரிய டாக்டர் ஆச்சு, அந்த சீனியர் டாக்டர், அந்த அம்மா ஏன் அப்படி சொன்னாங்க? நம்ம எவ்வளோ உடைக்கப்பட்டு போயிட்டோம், உங்களுக்கு ஹைலி பாசிபிள்னு சொன்னாங்களே என்று எனக்குள்ளாய் ஒரு கேள்வி எழுந்த பொழுது கர்த்தர் சொன்னார், மயிலாப்பூரில் அந்த டாக்டர் சொன்னதும் உண்மை, இங்கே நுங்கம்பாக்கத்தில் இந்த டாக்டர் சொன்னதும் உண்மை. என்ன நடந்தது தெரியுமா? இடைப்பட்ட 20 நிமிடத்தில் இயேசு அற்புதம் செய்தார். மயிலாப்பூரில் இருந்த மார்பக புற்றுநோய் இங்கு 20 நிமிஷம் கழிச்சு நுங்கம்பாக்கத்தில் என் மனைவிக்கு இல்லை. நாங்கள் கேட்காமலே இயேசு எங்கள் தேவைகளை அறிந்து எங்களுக்கு அற்புதம் செய்தார். என் மனைவி இன்றும் ஜீவனோடு சாட்சியோடு கூட வைத்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? ஐயோ ரொம்ப நல்லது ஆண்டவரே, சந்தோஷம். இல்லை இல்லை, இயேசு இன்றும் சுகம் தருகிற தேவன் என்று சாட்சி சொல்லும்படியா. அல்லேலூயா. இயேசுவை பார்க்க வந்தவர்கள் போல இயேசுவின் வாள் உயிரோடு கூட எழுப்பப்பட்ட லாசருவையும் அநேகர் தேடி வந்து பார்த்தார்கள்.
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் இந்த கீழ்கட்டளை பகுதியில், இந்த பகுதியில் என் வீட்டை சுற்றி, என் குடும்பத்தை சுற்றி இன்னும் அநேக ஆண்டவரை அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்க. ஜீவனுள்ள தேவன் இயேசுவை அறியாமல் ஏன் இருக்கிறாங்க என்றால், இன்னும் நம்முடைய வாழ்க்கையில இயேசு செய்த அற்புதங்கள் நடைபெறவில்லை. இயேசு இந்த கீழ்கட்டளை பகுதியில் உங்களை வைத்திருப்பதற்கு பெரிய முகாந்திரம் உண்டு. என்னவென்றால், இயேசு ஜீவனுள்ள தேவன், அற்புதம் செய்கிறவர் என்று நீங்கள் சாட்சி சொல்லும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருவேளை கடந்த ஆண்டு முழுதும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இயேசுவின் அற்புதத்தை நீங்கள் காணவில்லையோ, இயேசுவின் நாமத்தினாலே நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த 2025ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய உண்மையுள்ளவராய் அவர் இருக்கிறார். எத்தனை டாக்டர் கைவிட்ட வியாதிகளை கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு அற்புத சுகத்தை தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை முயற்சி எடுத்தோம், என் கடன் தீரல, என் பற்றாக்குறை நீங்கள, என் தரித்திரம் நீங்களே நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த கடனை கர்த்தர் அற்புதமாய் இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில உன் கடனை விலக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளையினுடைய வாழ்க்கையில பிரச்சனை பாஸ்டர், திருமணம் செய்து கொடுத்த மகளுடைய வாழ்க்கையில ரொம்ப போராட்டம் இருக்கிறது. இந்த புதிய ஆண்டில கர்த்தர் அந்த உடைந்த குடும்பங்களை கர்த்தர் உருவாக்க போகிறார். பிரிந்த குடும்பங்களை மீண்டும் கர்த்தர் எழுப்ப போகிறார். இழந்து போனவைகளை மீண்டும் கர்த்தர் தர போகிறார். எவைகளை எல்லாம் நீங்கள் தொலைச்சு போயினீர்களோ, எவைகளை எல்லாம் கண்ணமிட்டு திருடன் திருடி கொண்டு போனானோ, அவைகளை கர்த்தர் இந்த புதிய ஆண்டில உன் கரத்தில் கொடுத்து இதே பகுதியில உன்னை கர்த்தர் சாட்சியாய் வைக்க போகிறார். உன் குடும்பம் இந்த பகுதியில ஒரு சாட்சியின் குடும்பமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். வேலை செய்து கொண்டு இருக்கிற இடங்களிலே நீ அநேகருக்கு சாட்சியாய் கர்த்தர் உன்னை வைக்க போகிறார். வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் படிக்கிற இடங்களிலே கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை சாட்சியின் பிள்ளைகளாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். இந்த சாட்சிகளை கண்டு அநேக ஜனங்கள் இயேசுவின் இடத்துல திரும்ப போறாங்க. ஆமென் சொல்லுங்கள. அப்படிப்பட்ட அற்புத சாட்சிகள் இந்த சபையில் இருந்து இந்த வரும் நாட்களிலே அநேக அற்புத சாட்சிகளை கர்த்தர் எழுப்ப போகிறார். என் தேவதாசன் பாஸ்டர் இந்த இடத்திலிருந்து ஊழியம் செய்யும் பொழுது இங்கு அற்புதம் நடைபெற போகிறது. இந்த ஆண்டு அநேக அற்புதங்களை காண போறீர்கள். இதுவரை காணாத அற்புதங்களை கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே இந்த சபையிலே நிறைவேற்ற போகிறார். உங்கள் அற்புதங்களை கண்டு இந்த பகுதியில் அநேக ஜனங்கள், இருளில் இருக்கிற ஜனங்கள் இந்த வெளிச்சத்திற்கு கர்த்தர் கொண்டு வர போகிறார். 8 திசையில் இருந்து மந்தையாய் திரளாய் இயேசுவை அறிகிற ஜனங்கள் இந்த சபையில வந்து இணைவார்களாக. அல்லேலூயா. சாட்சிகள் கர்த்தரிடத்தில் அநேக ஜனங்களை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்கள. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இனி கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஒவ்வொரு வாரமும் நீங்க சாட்சி சொல்லுகிற காரியங்களை நின்று இந்த சபை கேட்க போகிறது. பாஸ்டரே போதுங்க, சாட்சி நிறுத்துங்க, நான் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்ற அளவுக்கு அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்ப போகிறார். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தின் நிலைமை மாறும். அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில நடைபெறும். அதிசயங்களை நீங்கள் காண்பீர்கள். வாசல்கள் உங்களுக்கு திறக்கப்படும். உயரங்களை நீங்கள் எட்டுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். எவைகளை உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னாரோ அதை கர்த்தர் உன் வாழ்க்கையிலே கொடுத்தே தீருவார். கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்க்கையில் நிறைவேறும். உரைத்த தீர்க்கதரிசனங்களை நீ சுதந்தரித்துக் கொள்ளுவாய். கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்களை நீ பெற்றுக் கொள்ளுவாய். இதே சபையிலே, இதே பகுதியிலே, இதே பட்டணத்திலே கர்த்தர் உன்னை சாட்சியாய் மாற்றுகிற ஆண்டுக்குள்ளாய் கர்த்தர் உன்னை நடத்த போகிறார். அல்லேலூயா. லாசரு சாட்சியாய் வந்தது அநேக ஜனங்களை இயேசுவின் பக்கமாய் அது திருப்பினது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் அப்படிப்பட்டதான காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சாட்சியாய் மாற வேண்டும். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடைபெற வேண்டும். மரித்த காரியங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இதுவரை சரித்திரத்தில் கேட்டிராத சந்ததிகள் உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பங்களிலே கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஐயோ, இது மாதிரிலாம் சாட்சி நான் கேட்டதே இல்லை பாஸ்டர், இது மாதிரியெல்லாம் நடக்குமா? இதுவரையும் நான் சரித்திரத்தில் பார்க்குறேன், எங்க ஒரு நியூஸும் இது மாதிரி கேட்டது இல்லையே. அப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களையும் செய்ய அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அதே ஜீவன் உள்ள தேவன் உங்கள் குடும்பங்களில் அப்படிப்பட்டதான அற்புத அடையாளங்களை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கட்டிடம் கட்ட நமக்கு இடம் வாங்குறதுக்கு பெரிய தொகை தேவை. நம்முடைய சிந்தனையில் அது நம்ம நினைச்சா அது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். தாவீது இலக்கம் பார்க்கிறான். ஆனால் ஆண்டவருக்கு தாவீது இலக்கம் பார்த்ததுல பிரியமில்லை. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், அழைத்தவன் நான், அழைத்த தேவன் நான், உன்னை வல்லமையாய் நடத்த, மகிமையாய் நடத்த, உனக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற நான் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறேன். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடியாய் வீற்றிருக்கிற தேவனுக்கு 10 கிரவுண்டு நிலம் அது ரொம்ப லேசான காரியம். நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொன்னதை அவர் கொடுத்தே தீருவார். அவர் வாக்கு பண்ணினார், அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். வேதத்தில் அவருக்கு ரொம்ப அழகான பேர் நிறைய இருந்தாலும் அவர் ரொம்ப அழகான பேர், அவர் வாக்கு தத்தத்தின் தேவன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒருவேளை அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் மறந்து போயிட்டேன். நீங்கள் மறந்தாலும் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை தேவன் மறந்து போகவில்லை. அது உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றும் வரை தேவன் அவர் ஓய்ந்திருக்க போவதில்லை. உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னதை கர்த்தர் கொடுத்தே தீருவார். அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் இந்த பகுதியில் சாட்சியாய் நிற்க போகிறீங்க. உங்கள் குடும்பத்திற்கென்று கர்த்தர் உரைத்த வாக்குத்தத்தம், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் உரைத்த வாக்குத்தத்தம், உங்கள் வியாபாரத்தில் கர்த்தர் உரைத்த வாக்குத்தத்தம், உங்கள் ஊழியத்தில் கர்த்தர் உரைத்த வாக்குத்தத்தங்கள் எவைகளாக இருந்தாலும் அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் எதை செய்ய முடியுமோ அதை தான் செய்வேன் என்று சொல்வார். செய்வேன் என்று சொன்னதை அவர் செய்து முடிப்பார். அவரால் செய்ய முடியாத எந்த காரியத்தையும் ஆண்டவர் வாக்கு பண்ணுவதே இல்லை. நம்ம அரசியல் தலைவர்கள்லாம் சொல்லுவாங்க, ஆனால் அவங்களால செய்ய முடியாது. பேங்க்கில் 15 லட்சம் போடுறேன்னு சொல்லுவாங்க, அவரால் முடியுதோ முடியலையோ சொல்லணும் ஏதாவது சொல்லுவாங்க. அது மாதிரி தட்டி கழிக்கிறதுக்கு அவர் அல்ல, இவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருடைய வாயிலிருந்து உதிக்கிற வார்த்தைகள் அது சர்வ வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை உதித்ததோ அது அந்த நொடி பொழுதே உண்டானது. வானம் உண்டாக கடவுது, பூமி உண்டாக கடவுது, சமுத்திரம் உண்டாக கடவுது, அண்ட சராசரங்கள் உண்டாக கடவுது என்று கர்த்தருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை உதித்ததோ அது அந்த நொடி பொழுதே உண்டாகும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் உண்டாக்க வேண்டிய காரியங்களை உண்டாக்குவது கர்த்தருக்கு ரொம்ப லேசான காரியம். விசுவாசிக்க மட்டும் நல்ல வலது கரத்தை உயர்த்தி நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் சொன்னதை அவர் செய்து முடிக்க போகிறார். இந்த சபைக்கு கர்த்தர் என்ன திட்டங்களை கொடுத்தாரோ அந்த திட்டங்கள் ஒன்றும் தடையில்லாமல் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். என்ன காரியங்களுக்கு கர்த்தர் கொடுப்பேன் என்று என்ன காரியங்களை உரைத்தாரோ அந்த தீர்க்க தரிசனங்களை நீ பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆண்டவர் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். 6 மாசம் 1 மாசம் இல்லை, ஆண்டவருக்கு எண்ணி 24 மணி நேரத்துக்குள்ளாய் நாளை இதே வேளையிலே சமாரியாவின் ஒளிமுக வாசலிலே 1 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும், 2 மரக்கால் வார்கோதுமை மா 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்ன உரைத்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் ஒரு தேசத்தின் தலையெழுத்தை எண்ணி 24 மணி நேரத்துக்குள்ளாய் அவரால் மாற்ற முடியும் என்றால் நம்முடைய சபைக்கென்று நம்முடைய குடும்பத்துக்கென்று உரைத்த தீர்க்க தரிசனத்தை அவருக்கு ரொம்ப லேசான காரியம். அல்லேலூயா. ஆகவே இந்த புதிய ஆண்டிலே புதிய அற்புதங்களை நீங்க காண போறீங்க, புதிய அதிசயங்களை நீங்க காண போறீங்க. கர்த்தர் உங்களை சாட்சியாய் மாற்ற போகிறார். கர்த்தர் அனுதினமும் உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்வதை உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் காணும்படியாய் இயேசு ஜீவனுள்ள தேவன் என்று உங்களை சாட்சியாய் நிற்க வைத்த தேவன் அநேகரை திரளாய் உங்களை கொண்டு இயேசுவின் பக்கமாய் கர்த்தர் கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. இயேசுவை காண வந்த ஜனங்களைப் போல இயேசுவினிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொண்ட லாசருவையும் அநேக ஜனங்கள் அவர்கள் தேடி வந்தார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஒரு ஆமென் சொல்லிடுங்களேன். ஐயோ உங்களை கொலை பண்ணுவாங்களாம் இயேசு நிமித்தம், நல்ல ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் எதையெல்லாம் செய்கிறாரோ அதை எதிர்த்து செய்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான், பிசாசு. என்னன்னா ஆண்டவருக்கு சாட்சியாய் நீங்க எழும்பினீர்களா அந்த சாட்சியை கெடுக்கும்படியாய் ஒரு கூட்ட ஜனத்தை பிசாசு எழுப்புவான். ஆனாலும் நீங்கள் எங்க இருக்கிறீங்க என்றால் இயேசுவோடு கூட பந்திருக்கிறவரிலும் அவன் லாசர் இருந்தான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசுவின் அருகில இயேசுவோடு கூட போஜனம் பண்ணும்படியாய், இயேசுவோடு கூட பந்தி இருக்கும்படியாய், இயேசுவோடு கூட சாப்பிடும்படியாய் அமர்ந்திருக்கிற சாட்சியை கெடுக்க, உடைக்க, கொலை செய்ய இந்த உலகத்துல ஒரு கொம்பனாலும் முடியாது. நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உங்களை சாட்சியா எழுப்பதற்கு எதற்குன்னா உங்களை மற்றவர்கள் வந்து சாட்சியை கெடுக்கும்படியாய் அல்ல. சில கூட்டம் எழும்புவாங்க, கேன்சர் சரியாயிடுச்சு சாட்சி சொன்னா கீழே கமெண்ட்ஸ்ல வந்து ட்ரோல் பண்ணுவானுங்க. அது எப்படிங்க, அது என்ன கேட்டதே இல்லை. ஒரு கூட்டம் எழும்பி நம்ம சாட்சியை குலைக்கும்படியாக ஒரு கூட்டம் எழும்போம். யூடியூப்ல உட்காந்து பேசுவானுங்க. அற்புதத்தை நடந்துச்சுன்னா இயேசு உண்மை உள்ளவர், இயேசு பேசுவார் என்று சொன்னா அதை எதிர்த்து பேசுவதற்கு ஒரு கூட்டம் எழும்போம்.
ஆனாலும் இயேசு உங்களை கைவிட மாட்டார். ஏனென்றால் நீங்கள் அமர்ந்து கொண்டிருப்பது இயேசுவோடு கூட அவருடைய போஜன பந்தியில் அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க. ராஜாவோடு கூட ராஜா பந்தியில் அமர்ந்து கொண்டிருக்கிற உங்களை தொட இந்த உலகத்தில் ஒருவனாலும் முடியாது. உங்கள் சாட்சியை கெடுக்க, உங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்க, உங்கள் ஊழியத்தின் பெயரை கெடுக்க, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அடையாளத்தை குலைக்க ஒருவனாலும் முடியாது. ஒரு கூட்டம் எழும்பிக் கொண்டே தான் இருக்கும். இங்க சாட்சி எழும்ப எழும்ப சத்துரு எழும்பிக் கொண்டே இருப்பான். உன் அபிஷேகம் வளர வளர சத்துருக்கள் எழும்பிக் கொண்டே இருப்பாங்க. உன்னை விருத்தி அடைய உன் சத்துருக்களும் விருத்தி அடைந்து கொண்டுதான் இருப்பாங்க. ஆனாலும் உன்னை அழைத்தவர் ஒரு உண்மை உள்ளவர், அவர் ஜீவன் உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வர். அவர் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார். நீ ராஜாவோடு கூட ராஜாவின் போஜன பந்தியில் அமர்ந்து ராஜாவின் போஜனத்தை நீ உண்ணும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறாய். உனக்கு கர்த்தர் கொடுத்த அடையாளம், உனக்கு கர்த்தர் கொடுத்த அற்புதத்தை ஒருவனாலும் தடை செய்ய முடியாது. 2025ஆம் ஆண்டு அப்படிப்பட்ட ராஜாவின் போஜன பந்தியில் அமர்ந்து ராஜாவோடு கூட போஜனம் பண்ணுகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த சபைக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா. ஆகவே என் சாட்சியை கெடுக்கும்படியா, என் ஊழியத்தை கெடுக்கும்படியா, என் ஜப வாழ்க்கையை கெடுக்கும்படியா எங்கள் பாஸ் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாரு, என் ஆஃபீஸில் இருக்கிற கொல்லிகை எனக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க, என் பக்கத்து ஃப்ளாட்ஸில் இருக்கிறவங்க எப்போதும் என் சாட்சியை கெடுக்கும்படியான சூழலை ஏற்படுத்துகிறாங்க, என்னை கோபமாக்குறாங்க, என்னை ஏதாவது பேச வைக்கிறாங்க என்று சில காரியங்கள் நமக்கு சாட்சியை கெடுக்கும்படியான சூழல்களை சத்துருவான் எழுப்பியிருப்பான். ஆனாலும் நீ ராஜாவின் போஜன பந்தியில் அமர்ந்திருக்கிறது போல தான் நீங்கள் அமர்ந்திருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த சென்னை பட்டணத்தில் எத்தனை லட்சம் ஜனங்க இருக்காங்க தெரியாது. ஆனால் அவர்கள் மத்தியிலே நாம விசேஷித்தமானவர்கள். ராஜாவோடு கூட ராஜாவின் போஜன பந்தியில் அமர்ந்து கொண்டு இயேசுவோடு கூட பந்தியில் அமர்ந்திருக்கிற லாசருவை போல உயிர்ப்பிக்கப்பட்ட ஜனங்கள் நாம. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சாட்சியை குலைக்கும்படியாய் வந்த பொழுதும் அவர்கள் இயேசு அவனை கைவிடவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் விலையேற பெற்றது. நான் எது பெருமையாய் நினைச்சு கொண்டிருக்கிறேனோ மரியாளை போல இன்று இயேசுவின் பாதத்தண்டையில் நான் கொண்டு வர போகிறேன். நல்ல வலது கரத்தை உயர்த்தி காண்பிச்சு சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு எதுவும் பெருசு இல்லை ஆண்டவரே. என்னுடைய வீடு, என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய பணம் பெருசு இல்லை. உம்முடைய பாதத்தண்டையே எனக்கு விலையேற பெற்றதாய் நான் நினைக்கிறேன். மரியாளை போல விலையேற பெற்றது, வாசனை உள்ளது. நான் இயேசுவின் பாதத்தண்டையில் நான் கொண்டு வருவேன் என்று மரியாளை போல நீ ஒப்பு கொடுப்பாய் என்றால், அன்று பெத்தானியாவின் வாசனையை மாற்றினவர், பெத்தானியாவின் சூழலை மாற்றினவர், லாசருவின் குடும்பத்தின் சூழலை மாற்றினவர், மரியாளின் வீட்டின் நிலைமையை மாற்றினவர், இன்றும் அதே வல்லமையோடு கூட அதே வைராக்கியத்தோடு கூட உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற இந்த புதிய ஆண்டில் இந்த முதல் வாரத்தில் உன் வாழ்க்கையில கர்த்தர், பெத்தானியாவுக்கு வந்த கர்த்தர் உன் வாழ்க்கையில வந்திருக்கிறார். அல்லேலூயா. பெத்தானியாவின் வாழ்க்கையை மாற்றினவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார். பெத்தானியாவின் அடையாளத்தை மாற்றினவர் இன்று என்னுடைய அடையாளத்தை மாற்றுவார். பெத்தானியாவின் வாசனையை மாற்றுவர் இன்று என் குடும்பத்தின் வாசனையை மாற்றுவார் என்று விசுவாசத்தோடு கூட விலையேற பெற்றதை இயேசுவின் பாதத்தண்டையில் நீங்கள் கொண்டு வரும்பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். என் ஆண்டவரால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை. என் தேவனால் எல்லாம் கூடும். உன் குடும்பத்தின் சூழல் அவரால் மாற்றக்கூடும். உன் குடும்பத்தின் நிலைமையை கர்த்தர் மாற்றக்கூடும். உன் வனாந்தரத்தின் பாதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து வசந்தமான வாழ்க்கையை உன் வாழ்க்கையில் இந்த புதிய ஆண்டில் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உன் தேவைகள் அதிகமாக இருக்கலாம். உன்னுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் மலை போல காணப்படலாம். அதை மண் குருணையாய் மாற்றி இந்த புதிய ஆண்டில் உன் வாழ்க்கையில நான் அற்புதம் செய்வேன். உன் வாழ்க்கையில நான் அற்புதமாய் வெளிப்படுவேன். வெளிப்படாத என்னுடைய வல்லமையுள்ள நாமங்களை உன் வாழ்க்கையில வெளிப்படுத்துவேன் என்று வைராக்கியத்தோடு கூட இந்த புதிய ஆண்டில் ஒரு புதிய கிருபையை ஊற்றும்படியாய், ஒரு புதிய அபிஷேகத்தை தரும்படியாய், ஒரு புதிய வாசனை உன் வாழ்க்கையில கொடுக்கும்படியாய் வைராக்கியம் உள்ள தேவன் உன் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். விசுவாசிகள் அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போமா? நம்ம ஜெபித்து முடிக்க போகிறேன். ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய அவர் வைராக்கியம் உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார்.